ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நமது தொலைபேசி இணைப்பில் பாஜக மூத்த தலைவர் கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். டிடிவி தினகரன் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவை தன்வசப்படுத்தி விடுவார் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு எதிர்கருத்துகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, பொதுவாகவே அதிமுக உரிமை மீட்பு குழு என்று சொல்லி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவியாக ஏற்றுக்கொண்ட சின்னம்மா என்று சொல்லக்கூடிய அவங்க சசிகலா அவர்கள் அப்படித்தான் அழைப்பார்கள் அம்மாவை. பெரியம்மா என்று சொன்னால் அம்மா என்று சொன்னால் ஜெயலலிதா, சின்னம்மா என்று சொன்னால் சசிகலா என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களால் சொல்லப்பட்ட அவர் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்கிற போது பல்வேறு தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருப்பார்கள். தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வழிநடத்துவார்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து தலைமை ஏற்பார்கள் அப்படின்னு சொன்னால் இவர் மட்டும்தான் என்று சொல்வதற்கில்லை. எல்லாருடைய கருத்தும் சிந்தனைகளும் ஒன்றிணைந்து டிடிவி தினகரன் அவர்களும் அதற்கு தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் தலைவர் சொல்லியிருக்கிறார். இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாவற்றுக்குமே பிடிவாதமாக நான் இப்படித்தான் பேசுவேன் என்று பல முரண்பட்டு கருத்துக்களை தினசரி சொல்லிக் கொண்டிருக்கிறார், சொல்வார், மேலும் சொல்லிக் கொண்டிருப்பார். அவருக்கு நான் எப்படி விளக்கம் அளிப்பது என்று எனக்கு புரியாது. இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, பொதுவாக அண்ணாமலை பற்றி அரசியல் விமர்சகர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறும் பொழுது அவர் இன்னும் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே. அரசியல் வரலாறு என்றால் என்ன? இந்த இந்தியா நாடு ஒரே நாடு இல்லை, இங்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலமாக பிரிந்து கிடக்கிறோம், இங்க இந்தியாவே கிடையாது என்று சொல்லுகிற அரசியலா? ஆன்மீகத்திற்கு பெயர் போற்ற புகழ்பெற்ற இந்த தமிழக மண்ணை வேறு ஏதோ ஒரு மண் என்று சொல்லுவது அரசியலா? கோடிக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய தெய்வமான ராமபிரானை ராமர் எங்கள் எதிரி என்று சொல்வதுதான் தமிழ்நாட்டின் அரசியலா? ஆன்மீக கலாச்சார பண்பாடுகளை புண்படுத்துகிற செயல்தான் அரசியலா? கோபுரங்களை பார்த்தால் செக்ஸ் பொம்மைகள் ஞாபகம் வருகிறது என்று சொன்ன திருமாவளவன் இப்பொழுது தீபாராதனை காட்டிக் கொண்டிருக்கிறாரே, இதுதான் அரசியலா? இவர்களுக்கெல்லாம் மாநில தலைவர் அண்ணாமலையுடைய செயல்பாடு, வேகம், புயல் வேக பணி வயிற்றெரிச்சலை கொடுத்திருக்கிற காரணத்தினால் அவரை அறியா பிள்ளை, தெரியா பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரிந்த ஏதாவது பல்வேறு விஷயங்களில் ஒரு சிலவற்றையாவது இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள முடியுமா, பேச முடியுமா? இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் சின்ன குழந்தை, அறியா பிள்ளை என்று தங்களை தானே ஏமாற்றிக் கொண்டு தமிழக மக்களை இனிமேலும் திசை திருப்ப முடியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். தமிழக மக்களின் ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் புகுந்திருக்கிறார். கண்டிப்பாக மக்களும் எது அரசியலில் என்ன நடக்கிறது என்ற குழப்பத்தில் இருந்து தெளிந்து விட்டார்கள். மக்களவை தேர்தல் முடிவுகள் அதற்கு பதில் தரும். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு கருநாகராஜன். முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன், சொல்வதில் எனக்கு தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி, கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றும். ஐயா, 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.